நரேந்திர மோடிக்கு இது மாதிரியான ஒரு வெற்றி வாகை வரக்கூடாது என்ற ஒரு பொறாமை, காழ்ப்புணர்ச்சி எதிர்க்கட்சிகளிடம் இருக்கிறது, குறிப்பாக ராகுல் காந்தியிடம். இனி ராகுல் காந்தி செல்லா காசாகிவிட்டது. காங்கிரசும் சரி, மல்லிகார்ஜுன் கார்கேயும் சரி, ராகுல் காந்தியும் சரி. நீட்டை ஒழிப்பேன் என்றார்கள், டீசல் விலையை குறைப்பேன் என்றார்கள். என்னைக்கு தான் குறைக்க போறாங்களோ தெரியல. அவங்க இந்த லட்சணத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 5வது ஆண்டில் நுழைகிறது என்று ஒரு விளம்பரம் கொடுத்தார்கள். இந்தி பத்திரிகைகள் கூட அந்த விளம்பரம் வந்திருக்கிறது. இருப்பினும் தமிழக ஊடகங்களுக்கும் சில எச்சரிக்கை நோட்டீஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், நேற்று முன்தினமும் எல் முருகன் அவர்கள் டெல்லியில் மானிட்டரிங் செய்து வருகிறார்கள். தமிழக ஊடகங்களை எல்லாம் மேற்பார்வை செய்து வருகிறார். ஏதாவது ஒருவர் தமிழகத்திற்கோ இந்தியாவிற்கோ மோடிக்கு எதிராகவோ போட்டால் எல் முருகன் அதை கட் பண்ணுவதற்காக தயாராக இருக்கிறார் என்று தான். திமுகவிற்கு 30-40 வந்து அதிகம் என்று தான் சொல்கிறார். அவ்வளவு வீழ்ச்சியிடும். காரணம், ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களிடமும் 10,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி என்று பணங்கள் இருப்பதாக அமித்ஷா கட்டம் போட்டு காண்பித்தாரே அவர் எடப்பாடி பழனிசாமியுடைய நிருபர் கூட்டத்தில். அதையெல்லாம் விஸ்வரூபாகனாலும் ஆகலாம். திமுக கண்டிப்பாக மண்ணை கழுவுவதற்கான ஆழிகுறிகள். பாகிஸ்தான் வெற்றி. இன்று நான் நரேந்திர மோடியினுடைய செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஜாயிண்ட் செக்ரட்டரியை சந்தித்தேன். அவர் சொன்னார் எங்கிட்ட, நேற்று முதல் இன்று காலை வரை 24 மணி நேரத்திற்குள் 45 முக்கிய தலைவர்கள் பேசினார்கள் நரேந்திர மோடி. 1 நிமிடம் 2 நிமிடம் என்று சொன்னார்கள். ஆக மொத்தம் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஓகே சார். சார், இப்போ இந்த தாக்குதல் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து வாளை ஒட்ட நறுக்கிய விவகாரம், இதை எதிர்க்கட்சிகள், டெல்லியில இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி எதிர்க்கட்சிகள் எப்படி சார் பாக்குறாங்க? இப்பொழுது ஆதரிக்கிறார்கள் ராணுவத்தை. ஓரிரு வாரங்கள் கழித்து நரேந்திர மோடி மீது கேள்வி கேட்ப ஆரம்பிப்பார்கள். காரணம், நரேந்திர மோடிக்கு இது மாதிரியான ஒரு வெற்றி வாகை வரக்கூடாது என்ற ஒரு பொறாமை, காழ்ப்புணர்ச்சி எதிர்க்கட்சிகளிடம் இருக்கிறது, குறிப்பாக ராகுல் காந்தியிடம். இனி ராகுல் காந்தி செல்லா காசாகிவிட்டது. காங்கிரசும் சரி, மல்லிகார்ஜுன் கார்கேயும் சரி, ராகுல் காந்தியும் சரி. இதுவரைக்கும் அவங்க பாகிஸ்தானுக்கு சரணாகதி அடைந்து கொண்டிருந்தார்களே, நம்ம ஊர் சிதம்பரம் உள்பட, அவர்களுக்கெல்லாம் இது ஒரு சாட்டை அடி என்று தான் நினைக்கிறார்கள். இந்தி கூட்டணியில் பிளவு வந்துவிட்டது, நிச்சயமாக வந்துவிட்டது. இந்த ராணுவத்தை சாப்பா காரணம், அவர்களிடம் இருந்த முஸ்லிம் ஓட்டுகள், சிறுபான்மையின் ஓட்டுகள் சிதறி ஆரம்பித்து விட்டது. மன்மோகன் சிங்குக்கு இருந்த ஒரு 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 எதிர்பார்ப்பு மல்லிகார்ஜுன் கர்கேயிடம் இல்லை. இந்தி கூட்டணி உடைந்து விட்டது. முஸ்லிம் வாக்காளர்கள் சமாஜ்வாதி பார்ட்டி, உத்தவ் தாக்கரேக்கெல்லாம் போடாமல் கண்டிப்பாக நரேந்திர மோடி பக்கம் போவார்கள் என்று தான் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. சிவா சார், இந்த தாக்குதல் மூலமாக மோடியுடைய செல்வாக்கு பெரிய அளவுல இந்தியாவுக்குள்ள உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சீங்க. அப்ப எதிரில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்டிஏ கூட்டணி பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? அது போக போகத்தான் தெரியும். 3 வருடங்கள் இருக்கின்றன லோக்சபா தேர்தலுக்கு. இதனிடையே பல காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும். நரேந்திர மோடி என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி மாதிரி செய்யாமல் போய் சொன்னவர் அல்ல. நீட்டை ஒழிப்பேன் என்றார்கள், டீசல் விலையை குறைப்பேன் என்றார்கள். என்னைக்கு தான் குறைக்க போறாங்களோ தெரியல. அவங்க இந்த லட்சணத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 5வது ஆண்டில் நுழைகிறது என்று ஒரு விளம்பரம் கொடுத்தார்கள். இந்தி பத்திரிகைகள் கூட அந்த விளம்பரம் வந்திருக்கிறது. இருப்பினும் நரேந்திர மோடி கொடுத்த வாக்குறுதி 1980 முதல் 2025 வரை பாரதிய ஜனதா கட்சியுடைய 45 ஆண்டு கால நடைபயணத்தில் அனைத்து வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். இன்க்ளூடிங் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், POK மீண்டெடுப்போம் சொன்னதெல்லாம். அதுதான் நரேந்திர மோடியுடைய சாதனை. தேர்தல் வாக்குறுதிகளை செய்ததனால்தான் இந்தியர்கள், இந்துக்கள் நரேந்திர மோடிக்கு அதிகமான ஆதரவு தருகிறார்கள் என்று சில பாஜக தலைவர்கள் கூறுவதில் அர்த்தம் இருக்கிறது. சிவா சரி, இப்போ 8000 வெப்சைட், சோசியல் மீடியா பேஜஸ் மத்திய அரசாங்கம் முடக்கி இருக்கிறது அப்படின்னா, தவறான செய்திகள், ஃபேக் செய்திகளை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய வேலைகள்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத அர்த்தம். இது போன்று தேசத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய துரோகிகளை தண்டிக்கக்கூடிய வேலையில அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு
மத்திய அரசாங்கம் ஏதாவது செயல்பாடுகள்ல இறங்குவாங்களா சார்? கண்டிப்பாக செயல்பாடுகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு தமிழகத்திலிருந்து சென்னையிலிருந்து பிரசுரிக்கக்கூடிய த ஹிந்து என்ற ஒரு நாளிதழில், ஆங்கில நாளிதழில் என் ராம் அவர்கள் மன்னிப்பு கேட்டார். நாங்கள்லாம் ஒரு தவறான செய்தியை போட்டோம் என்று. ஏன் மன்னிப்பு கேட்டார்? ஜூனியர் வேடனுக்கு ஏற்பட்ட கதி இந்துவுக்கு வேற கூடாது. ஆனால் மாலினி பாஸ்தாதே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஹிந்துனுடைய ஆசிரியர். ஆக மொத்தம் இந்து குடும்பமே பிரிந்து விட்டது, பத்திரிகை இந்து குடும்பம் பிரிந்து விட்டது. ஆக மொத்தம் ஹிந்து பத்திரிகை கூட பிளவு வந்து விட்டது. 8000 பேர்கள் அவர்களுடைய வெப்சைட்டை கட் பண்ணது என்ன? ஒரு மாபெரும் சாதனையை நரேந்திர மோடி செய்திருக்கிறார். காரணம் தேச விரோதங்கள். இந்தியாவில் சிவா இரண்டே 2 பத்திரிகைக்காரர்கள் தான். ஒன்று நரேந்திர மோடி ஆதரிப்பவர்கள், இரண்டாவது நரேந்திர மோடி எதிர்ப்பவர்கள் என்று. ஆக மொத்தம் 8000 பேரை கட் பண்ணது, துண்டித்து வைத்தது நரேந்திர மோடிக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தான். அதில் பல பத்திரிகைகள் தமிழ்நாட்டிலும் இருக்கின்றன. சிவா, ஊடகங்கள், தமிழக ஊடகங்களுக்கும் சில எச்சரிக்கை நோட்டீஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், நேற்று முன்தினமும் எல் முருகன் அவர்கள் டெல்லியில் மானிட்டரிங் செய்து வருகிறார்கள். தமிழக ஊடகங்களை எல்லாம் மேற்பார்வை செய்து வருகிறார். ஏதாவது ஒருவர் தமிழகத்திற்கோ இந்தியாவிற்கோ மோடிக்கு எதிராகவோ போட்டால் எல் முருகன் அதை கட் பண்ணுவதற்காக தயாராக இருக்கிறார் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். சிவா சார், இப்போ இந்த தாக்குதலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு தமிழகத்துல தேர்தல் நடைபெற இருக்கிறது, சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டுல கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அலைன்ஸை உருவாக்கக்கூடிய வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் 200 தொகுதியில வெற்றி பெறுவோம், 234 தொகுதியில வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஸ்வரூபம் எடுத்து நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த தாக்குதலுக்கு பிறகு தமிழக தேர்தல் களம் எப்படி இருக்கிறது, தேர்தல் நிலவரம் எப்படி சார் இருக்கு? அதுதான் நான் சொன்னேன். ஆங்கில சில ஊடகங்கள் பிரதிதினம் கருத்து கணிப்பு எடுக்கிறார்கள் தொலைபேசி மூலமாக. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புகழ் மங்கிவிட்டது. குறிப்பாக ஊழல்கள் அதிகமாகிவிட்டது. பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் ராஜினாமா செய்த பிறகு முதலமைச்சருடைய ஒரு பார்வை என்பது கீழடைந்து விட்டது. தமிழகத்தில் இனி தேர்தல் வைத்தால் திமுக மண்ணை கவ்வும் என்பது ஒரு சூழ்நிலை ஆங்கில தொலைக்காட்சிகள் கருத்து கணிப்புகள் மூலமாக தெரிகின்றன. சிவா, ஆனால் 234 200 சொல்வதெல்லாம் ஒரு மாயை, அது நடக்காது. எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் கூட்டணி அமைத்த பிறகு திமுகவில் ஒரு கதி கலங்கி விட்டார்கள். இரவில் தூக்கம் வருவதில்லை முதலமைச்சருக்கு என்று முதலமைச்சரே சொல்லி இருக்கிறாரே, அதுதான் இப்பொழுது ஒரு சான்று. சார், இப்போ இந்த நிமிஷம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உங்களுடைய பார்வையில எத்தனை சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான ஒரு நிலை இருக்கிறது இப்போ சார்? பல ஆய்வுகளுக்கு பிறகு, அமித்ஷா எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புக்கு பிறகு, அமித்ஷா எடுத்தது சில உளவுத்துறை மூலமாக எடுத்ததை தவிர தனியார் துறை மூலமாக சி ஓட்டர் மூலமாக எடுத்த கருத்து கணிப்புகள் வரக்கூடிய நாட்களில் பிரசுரமாகுமானால் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக தலைமைக்கு, அதிமுக பாஜக தலைமைக்கு 140 முதல் 150 சீட் வரும் என்று தான் அமித்ஷா வைத்திருக்கிற கருத்து கணிப்பு. அதை தான் இந்தியா டுடே, ரிபப்ளிக் போன்ற ஆங்கில தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய செய்தி கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. சிவா, திமுகவிற்கு 30 40 வந்து அதிகம் என்று தான் சொல்லுகிறார். அவ்வளவு வீழ்ச்சி வரும். காரணம், ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களிடமும் 10,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி என்று பணங்கள் இருப்பதாக அமித்ஷா கட்டம் போட்டு காண்பித்தாரே அவர் எடப்பாடி பழனிசாமியுடைய நிருபர் கூட்டத்தில். அதையெல்லாம் விஸ்வரூபாகனாலும் ஆகலாம். திமுக கண்டிப்பாக மண்ணை கழுவுவதற்கான ஆழிகுறிகள். பாகிஸ்தான் வெற்றி, இந்தியா பாகிஸ்தான் வெற்றி பெற்ற பிறகு இந்தியாவிற்கு ஒரு பெருமையை சூட்டிய நரேந்திர மோடிக்கு எப்படி இந்திரா காந்திக்கு ஒரு மாபெரும் புகழ் வந்ததோ அதை விட மேலாக நரேந்திர மோடிக்கு வந்தது. தமிழகத்தில் 32 நாடாளுமன்ற சீட்டுகளை எடப்பாடி பழனிசாமியும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கண்டிப்பாக பின்னடைவு, மு.க.ஸ்டாலின் தலைமைக்கு பின்னடைவு. சார், இப்போ டெல்லியில ராஜ்நாத் சிங் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் நடந்து முடிந்த பிறகு இதுல கலந்துகிட்ட திமுகவை சேர்ந்த டி.ஆர். பாலு எம்பியை பொறுத்த வரைக்கும் வெளியில பேசும்போது ஏன் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க.
மோடி ஏன் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல மோடி தலைமையில வைக்கல, மோடி அவர்கள் ஏன் கலந்துக்கல அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சாங்க. ஒரு நாடே ஒரு போர் சூழல்ல இருக்கும் போது பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. டி.ஆர். பாலுடைய விமர்சனம் எப்படி சார் பார்ப்பது? அவருடைய 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 கருத்துக்கு பாஜக கூறிய ஒரே ஒரு வரி பதில் என்ன என்று கேட்டால், கள்ளக்குறிச்சிக்கு ஏன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெங்கை வயலுக்கு போகவில்லை என்று கேட்கிறார்கள். நரேந்திர மோடி வருவாரா வரமாட்டாரா என்பது நரேந்திர மோடியினுடைய முடிவு. டி.ஆர். பாலு கேட்பதற்கு யார் அவர் என்று கேட்கிறார்கள். இருப்பினும் டி.ஆர். பாலு வயதானவர், 84 வயது. நீண்ட காலமாக தமிழக அரசியலிலும் நாடாளுமன்றத்திலும் அவர் பல பதவிகளை வைத்திருக்கிறார். ஆனால் டி.ஆர். பாலுவுக்கு கிடைத்த மூக்கொடைப்பு பல ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு எதிராக சில இந்தி கூட்டணி நபர்கள் கூட அசருதீன் ஓவைசியும் ஓமர் அப்துல்லாவும் டி.ஆர். பாலுவை கண்டித்தார்கள். நரேந்திர மோடியை வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். சிவா, ஓகே சார். சார், இப்ப இந்த தாக்குதலுக்கு பிறகு உலக நாட்டு தலைவர்கள் மத்தியில மோடியை எப்படி உலக நாடுகள் பார்க்கிறது சார்? 100க்கு 85 முதல் 90 மார்க்குகள் தருகிறார்கள். 165 நாடுகள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பில் அனைத்து மாநில தேசங்களும் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து செய்தி அனுப்புகிறார்கள். இன்று நான் நரேந்திர மோடியினுடைய செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஜாயிண்ட் செக்ரட்டரியை சந்தித்தேன். அவர் சொன்னார் என்கிட்ட, நேற்று முதல் இன்று காலை வரை 24 மணி நேரத்திற்குள் 45 முக்கிய தலைவர்கள் பேசினார்கள் நரேந்திர மோடி, 1 நிமிடம் 2 நிமிடம் என்று சொன்னார்கள். ஆக மொத்தம் நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய புகழ், அவர்தான் விஸ்வகுரு என்ற பெயரை எடுத்து விட்டார். இந்திய பொருளாதாரம் கண்டிப்பாக உலகத்திலேயே 3வது இடத்தை பிடித்து விட்டது. நரேந்திர மோடியினுடைய ஒரு ஆளுமை மற்றும் நிர்மலா சீதாராமனுடைய தலைமை, அதை வைத்து பார்த்தால் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நரேந்திர மோடிக்கு ஆதரவு இந்தியாவில் பெற்றுவிடும் என்பதுதான் நினைக்கிறேன். சிவா சார், மேதகு அப்துல் கலாம் அவர்கள் இந்தியா வல்லரசாக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அடிக்கடி குறிப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த், இந்தியாவுடைய பலம் உலக நாடுகளுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் எதிரிக்கு இந்தியாவுடைய முப்படைகளும் பதிலடி கொடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் நாட்டு மக்களுடைய உயிரையும் முப்படைகளும் காத்து நிற்கின்றன. இப்படியான சூழ்நிலையில இந்தியா உலக நாடுகள் மத்தியில ஒரு வல்லரசு அப்படிங்கிற நிலைக்கு செல்வதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஆகிவிட்டது சிவா, உருவாகிவிட்டது. அதைத்தான் குறிக்கிறது. இல்லை என்றால் அமெரிக்க துணை ஜனாதிபதி சொல்லுவாரா இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு நாங்கள் விட்டு விட்டோம் என்று? அதுதான் ஒரு முக்கிய திருப்பம் என்று சொல்லி நான் அடுத்த வீடியோவில் பல கருத்துக்களுடன் வருகிறேன். ஆங்கில தொலைக்காட்சி டைம்ஸ்க்கு நான் 2 மணிக்கு வரேன் என்று சொன்னதனால் தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நாளை கண்டிப்பாக தங்களை நேர்களை மீட் பண்ணுவேன். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.